அதான் சொல்லுவாங்க கனகச்சிதம் சொல்லுவாங்கள்ல, இதுதான் தற்கூரிகள் சொன்னால் அது வந்து பார்த்தா தமிழக வெற்றி கழகம் பேரே மாற்றிக்கிறது நல்லது. ஜெகதீஷ் பழனிசாமின்னு சொல்கிறார். ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளே இருக்கிறார். ஆம்புலன்ஸை கொடுங்க ஜெகதீஷ்னு சொல்லி கூப்பிட்றாருல. ஜெகதீஷ் உள்ளே என்ன பண்ணார்? ஜெகதீஷ் உள்ளே இருக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எந்த ப்ரொடியூசராக இருக்கும், அவன் மட்டும் ப்ரொடியூசர். ஜெகதீஷ் பழனிசாமிக்கு கேரவனுக்குள்ளே என்ன வேணும்? குறிப்பாக அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வீர தீர செயலாக பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து விஜய்க்கு தானே பின்னடைவு. டிக்ளரே பண்ணிவிடுங்க. ஏன் அந்த பேச்சு வரப்போகுது? அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சேதுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே சார், தாவேகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? நிலைப்பாடு நம்ம ஒரு பார்ட் டைம் கூட சொல்ல முடியாது, ரெஸ்ட் டைம் பொலிட்டிஷியன். எதனால சார்? ஆமாம், வந்து உதயநிதி பேசி வந்து இந்த அறிவுத்திருவிழா பேசி 2 நாள் கழிச்சு தானே வந்து தூங்கி எழுந்து வந்து சோம்பல் முடிச்சு தானே பதில் கொடுக்குறாரு. உடனே பதில் கொடுக்கணும்ல. தினசரி அரசியல்வாதினா இன்றைக்கி அவங்க பேசியிருக்காங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் டிசைட் ஆகணும்ல. அங்கே ஒன்று நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள், அல்லது வியூக அமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டாக வந்து அதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக மடைமாற்றம் செய்கிறதுக்காக விஜய் வந்து இந்த அறிக்கை விட வைக்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து யாரை கொம்பன்னு சொன்ன முதலமைச்சர் சொன்னது நம்மளை தான் சொல்கிறாரு, என்ன தான் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை முடிவு எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது. அப்போ புரியுதுங்களா? தினசரி அரசியல்வாதியாக இல்லை. அவர் கொம்பன்னு சொன்னது முதலமைச்சர் சொன்னது, நான் சொல்கிறேன் முதலமைச்சர் கொம்பன்னு சொன்னது மோடியை சொன்னார், இல்லை எடப்பாடியை சொன்னார். அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த அறிக்கைக்கு இந்த அறிவு திருவிழாவில் பேசுனது வந்து நம்மளை தான் பேசுனாங்க, முதலமைச்சர் வந்து கொம்பன் நம்மளை தான் பேசுகிறாங்கன்றத நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது. அப்போ இந்த இடத்துல புரியுதுனா, இப்போ எடப்பாடி வந்து அவேராக இருக்கிறாரு, டெய்லி வந்து அவருடைய அரசியல்வாதியாக இருக்கிறாரு, தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுப்பு அறிக்கை விடுறாரு. ஆனால் நீங்கள் அது 2 நாள் ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு ஆசை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணுன்ற அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான வந்து தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும்ல. தினசரி நீங்கள் அரசியல்வாதியான்ற அந்த தகுதி வரணும். டெய்லி அரசியல்வாதி, இப்போதைக்கு ரெஸ்ட் டைம் அரசியல்வாதி, அவ்வளோதான் விஜய். எனக்கு உள்நோக்கம் இல்லை இது சொல்கிறதுக்கு. நீங்கள் தினசரி அரசியல்வாதியாக மாறுங்க. நீங்களாக முடிவு பண்ணுறீங்க, உங்கள் பேரை சொல்லவே இல்லை. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க கொம்பன்னு உங்களை தான் சொன்னார் சொல்லிட்டு? ஏன்னா இப்போ சமீப காலமாகவே தாவேகா திமுக போயிட்டு இருக்கு சண்டை. இவங்க ஒன்று பேசுறாங்க, அவங்க ஒன்று பேசுறாங்க. இப்போ இந்த மாதிரி எந்த கொம்பனாலையும் திமுகவை அசைக்க முடியாதுன்னு சொல்லும் போது அது மக்கள் எடுத்துக்கிறாங்க. தாவேகாவை தான் இவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க மக்கள் எடுத்துக்கிறாங்கன்ட்டு. மக்கள் எடுத்துக்கவே இல்லை. மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க. மக்கள் எடுத்துனா அதை பற்றி பேசுவாங்க. மக்கள்லாம் இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை மக்களுக்கெல்லாம். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறவங்க கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, டிஎம்கே மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்து எங்கள் மேலேயே வந்து அவங்க வந்து குறை சொல்கிறது அவங்களுடைய வேலையாக இருக்குது, எங்களையே தாக்கி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாது. அப்படின்னா நேரடியாக அவங்கள சொல்லுவாங்கள்ல. நீங்கள் தான் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் பொதுக்குழுவில் முழுக்க திமுகவையே நீங்கள் சாடுறீங்க. கூடுதலாக வந்து அதிமுகவை இந்த பொதுக்குழுவில் வந்து அவங்களையும் நீங்கள் வந்து தாக்கி தான் பேசுனீங்க. அப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அதிமுகவையும் திமுகவையுமே நீங்கள் வந்து உங்கள் பொதுக்குழுவை சாடினீங்கல்ல. பொதுக்குழுவில் நீங்கள் செயல் பாருங்கள், நல்லா பண்ணுங்க. பொதுக்குழுவில் அடுத்த கட்ட கட்சியோட செயல்பாடை பற்றி பேசணும். நீங்கள் பேசுனீங்களா? பேசலை. சரி, தீர்மானம் நிறைவேற்றுனீங்க. அந்த தீர்மானத்திலேயாவது நிறைவேற்றும் போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து பேசும்போது நீங்கள் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா டிஎம்கே தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுனீங்க. எல்லா விஷயத்துக்குமே டைரெக்டாகவே பண்ணீங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொம்பன்னு சொன்னது வந்து எங்களை தான் மையப்படுத்தி பேசுகிறாங்கன்றது நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க. இப்போ நெரட்டிவ் ஒன்று செட் பண்ண பார்க்குறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேக்கும் வந்து டிவிகேக்கு மட்டுமே தான் வந்து போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்கிறாருல. அதை மேலே வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, இதை ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக கௌரவமாக எடுத்துக்கிறீங்க. அவரே சார் ப்ரெஷர் பண்ண போகிறாரு. அதை புரியலையே. மக்கள்கிட்ட ஒரு ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் நேருக்கு நேர் போட்டி, டிஎம்கேக்கு ஏடிஎம்கே தான் நேருக்கு நேர் போட்டி. இப்போ இவங்க வந்து புதுசாக வந்து இவங்க என்ன நாளைக்கு நம்ம இப்படி 3ஆவதாக இருந்துட்டால் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிடுவோமோ. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட போட்டினா டிஎம்கேவோட தான் போட்டி. அப்படி ஒரு நெரட்டிவ் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தந்திரம், இது ஒரு டாக்டிக்ஸ். இது இப்போ வந்து இப்போ 3ஆவது இடத்துக்கு ஏடிஎம்கே போயிடும்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்கல்ல. ஆமாம் சார், அப்படி தான் போயிட்டு இருக்கு. நெரட்டிவ் செட் பண்ணுறாங்கன்ற நான். இது செட்டிங் தான், இது செட்டிங் வேலை தான். அதனால தான் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 2 நாள் கழிச்சு சுதாரிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, முதலமைச்சர் எங்களை தான் கொம்பன்னு சொன்னார்,
நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மக்கள்கிட்ட சொன்னாங்களா? மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தாக்கினார் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. விஜய் வந்து மக்கள் வந்து விஜய் வந்து ஸ்டாலின் வந்து கடுமையாக தாக்கிட்டாருங்க. உங்கள் பேரே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. தாஜ்மஹாலை சொன்னதை நீங்கள் வந்து உங்களை சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கிங்க. அது முதல்ல ஒப்பீடே தப்பு. தாஜ்மஹால்ன்றது ஒரு சமாதி தானே, எப்படி பார்த்தாலும் நினைவு தானேம்மா அது, நினைவு சின்னம் தானே அது. அது கூட பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட மூணாவது மனைவிக்காக வந்து கட்டினது தான் தாஜ்மஹால். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. என்னத்தான் போது கொம்பன்னா யாரு? கொம்பன் நல்ல யானையா வந்து கும்கி நல்ல யானையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். கும்கி நல்ல உங்களுக்கு கும்கின்னு சொன்னால் என்ன தான் சொன்னா சொல்லலாம். கொம்பன்னு சொன்னால் கொம்பன்னா மதம் பிடிச்ச யானை. அப்போ என்னதான் சொன்னாருன்னா அப்போ கொம்பன்னா நீங்கன்னா அப்போ கும்கி யானை யாரு? சீமானா? ஒரு கேள்வி வருதா இல்லை? கொம்பன்ற அந்த வார்த்தை முக்கியமா சார்? கொம்பன் பொதுவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த கொம்பனாதான் கேட்டினா கொம்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலசாலி அப்படிதான் எடுத்துக்கலாம். மதம் பிடிச்சவன், மிருக பலம் உள்ளவன், எப்படிப்பட்ட கொம்பனாலையும் கொம்பன்னா வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், பலசாலி அப்படி எடுத்துக்க முடியும். அப்படி சொல்லும் போது சொல்கிறது தான் என்னன்னு கேட்டால் எந்த கொம்பனாலையும் வந்து எங்களை வந்து பண்ண முடியாதுன்னு கேட்டால் வந்து அப்படி தான் பொருள். இது எந்த திமிரு பிடிச்சோம், எந்த அடங்காதவனும் எங்ககிட்ட ஒன்றும் நடக்காது அப்படி சொல்கிறது தான். இதை நீங்கள் சொல்லிக்கூடாது. என்னதான் சொன்னார். அதாவது இந்த மாதிரி தான் வந்து ஆதவர்ஜுனா வந்து தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மாதிரி பேசியிருந்தாரு. யாராலையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவருடைய பேச்சு ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்கும் அந்த பேச்சு பிடிக்கல. ஆதவர்ஜுனோட பேச்சு விஜய்க்கும் பிடிக்கல. அங்கே வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, வியூக அமைப்பாளர், அவருக்கும் பிடிக்கல. ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா பொதுக்குழுவில் வந்து ஆதவர்ஜுனா பேசின சர்ச்சையான பேச்சு வந்து பரவலாக மக்கள்கிட்ட பேசப்படுது. ஆனால் யாருடைய பேச்சு பேசப்பட்டிருக்கணும்? விஜயோட பேச்சு தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விவாத பொருளாக இருக்கணும். அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விமர்சனத்துக்குள்ளாக இருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? ஆதவர்ஜுனா பேசுனது பெருசாக பேசுகிறாங்கன்னா குறிப்பாக அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப வீர தீர செயலாக பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து விஜய்க்கு தானே பின்னடைவு. அந்த கட்சியிலே தலைவரோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரமாதமாக பேசினாரியா அப்படின்னு தானே பார்வை போயிடுது. அங்கே வந்து வியூக அமைப்பாளர் தான் சிக்கலாங்க. விஜய் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் பேசும் பொருளாளுங்க. ஆனால் ஆதவர்ஜுனா பேசுனது பேசும் பொருளாயிடுச்சு. அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு தானே அது வந்து மதிப்பு குறைவு. அப்படி தான் அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். அதுவும் இவர் அதீதமான பேச்சு வந்து தேவையில்லாமல் பகைமைகளை வந்து வெறுப்பு அரசியலையும் பகைமையை ஏற்படுத்தி தர மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிநபர் தாக்குதல். நீங்கள் கொம்பன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ரவுடினே சொன்னீங்க. அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க சொல்லுங்கள்? இதுதான் அங்கே இருக்குது. நீங்கள் செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. எப்போல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்போல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்கண்ணா. இந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்ல முதலமைச்சர் சொல்லிக்கிட்டேன்னா வந்து புதுசாக யாரோ வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி விஜயை வந்து மறைமுகமாக சொன்னது தான். நேரடியாக சொல்லவே இல்லை. நேரடியாக இது வரைக்கும் முதலமைச்சரோ யாருமே வந்து விஜயை பெயரிட்டுலாம் சொல்லவே இல்லை. புதுசாக யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற பொதுவான வார்த்தையில் தான் சொல்கிறாங்க. இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜியை நேரடியாக நீங்கள் ரவுடினே சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லையே. செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணாரா ஏதாச்சும்? இல்லை. அப்புறம் உங்களை இன்னும் ஒரு கணக்கிலே எடுத்துல உங்களை லிஸ்ட்டில் கொண்டு வரலாம். அவங்க இன்னும் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டிவிகே தரப்பில் கேட்டிங்கன்னா இப்படி ஒரு நெரட்டிவ் வரணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே விசஸ் டிவிகே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏடிஎம்கேன்ற கட்சி ஏற்கனவே வந்து வாக்கு சதவீதத்தை வந்து நிரூபித்த கட்சி, ஆண்ட கட்சி. எதுக்காக அதிமுக குறிப்பிட மாட்டாங்க? இவங்களுக்கு இன்னும் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏஜென்சி இருக்காங்க. சென்ட்ரல் நான் சொல்கிறது வந்து தேசிய கட்சிகள் இருக்கிற பிஜேபியில் இருந்து சில ஏஜென்சிக்கு சொல்லலாம். நீங்கள் வந்து அவசரப்பட்டு எடப்பாடி சாடாதீங்க, உங்கள் தலைமைக்கு நாங்கள் கொண்டு வரோம். யாருடைய தலைமைக்கு? டிவிகே தலைமைக்கு நாங்கள் வந்து எடப்பாடி நாங்கள் கொண்டு வரோன்னு கூட சொல்லி பேசியிருக்கலாம். ஓகே, அப்படி ஒரு பேச்சு இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சாடலை. இவங்க சாடலனாலும் பரவாயில்ல. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் கரூர் சம்பவம் விஷயமா வந்து எடப்பாடி வந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு. குறைஞ்சபட்சம் நாகரிகங்கிறது அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லை. கூட்டணியே இல்லைன்ட்டாரு. குறைஞ்சபட்சம் நீ கூட்டணி கூட போக வேண்டாமா? ஆனால் ஒரு நாகரிகமாக வந்து என்ன செய்யணும் கேட்டால் ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் சட்டமன்றத்தை குரல் எழுப்பின முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற விரும்புகிறோம்னு சொல்லி கூட ஒரு தீர்மானமே போட்டிருக்கலாம். இல்லை விஜய் பேசும்போது பேசியிருக்கலாம். இல்லை வந்து அந்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் பேசும்போது கூட அதை பேச வச்சிருக்கலாம்.
இப்படி எதுவுமே பண்ணாமல் பண்ணது அதுவே வந்து ஒரு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு அவமானம் தான். சார் ஒரு தீர்மானம் போட்டிருந்தா இது எப்படி எல்லாம் பேசி இருப்பாங்க நீங்க சார். பாருங்க, அதிமுக நீங்க கூட கூட்டணி இல்லைன்னு பாஜக அப்படி கூட இல்லை, மறைமுக கூட்டணி அதெல்லாம் நீங்க நீ இப்படியே நினைச்சிக்க வேண்டியதுதான். கூட்டணி இல்லைன்றதை நீங்க வந்து தெளிவா பேசிட்டு, ஆனாலும் வந்து எங்களுடைய வந்து எங்களுக்காக குரல் கொடுத்த வந்து அரசியல் நாகரிகம் கருதி நாங்கள் நன்றி தெரிவிக்கணும்னா பேச்சே வராது. நாங்கள் கூட்டணி இல்லை டிக்ளரே பண்ணிடுங்க. ஏன் அந்த பேச்சு வரப்போகுது? அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை ம். டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க நன்றி சொல்லுங்க. மரியாதை நிமித்தமா நன்றி சொல்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவிர்த்துட்டு, அதுக்கு காரணம் வந்து கேட்டா நாங்க நன்றி தெரிவிச்சோம்னா நாங்க கூட்டணியில் இருக்கிற மாதிரி வந்து பேசும் பொருளான்னு சொல்றதுலாம் அறவேக்காடுதனமான அரசியல் புரிதல் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இது வேற அது வேற. கடந்த காலத்தில் பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நாளைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூட நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பாராட்டல் தெரிவிக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்கள் திமுகவோட கூட்டணிக்கு போறீங்கன்னு அர்த்தமாயிடுமா? முதலமைச்சருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. அதுமாதிரி எதிர்க்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் கரூர் சம்பந்தமாக உங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் நீங்கள் ஏன் வந்து அதிமுகவோட பொதுச் செயலருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. பொதுவாக நன்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து அரசியல் தெரியல, அரசியல் புரிதல் இல்லை. இதனாலலாம் கூட்டணிலாம் ஆகிடாது. எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்காக யாருமே பேசல, அவர் தானே பேசினாரு. ஆமாம் சார். நீங்கள் மற்றபடி நீங்கள் அமைச்சர்கள் வந்து கூட்டணி குறித்து பேசுகிறாங்க, இது வந்து எங்களை பலவீனமாக சொல்கிற மாதிரி இருக்குது, பயிற்சி இல்லைன்னு சொல்கிறதும், எங்கள் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறதும் எங்களை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீங்க, அதுக்கு ஒரு கண்டனத்தை போடுங்க. அதிமுக அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பலவீனமாக நினைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து பயிற்சி இல்லைன்னு நினைக்கிறாங்க, எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூட்டணி கூப்பிட்றாங்க, இதுக்கு நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் சொல்லுங்கள். அதே சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்களுக்காக வந்து சட்டமன்றத்திலே வந்து எங்களுக்கு ஆதரவாக வந்து குரல் ஏற்படுத்தி அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் போடுங்க. அரசியல் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், எல்லாம் அரசியல் அறவேற்காடுகள். அதனால தான் தற்கூரிகள் பேர் அதனால தான் ஆயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க கனகச்சிதம் சொல்லுவாங்கள்ல, இதுதான் தற்கூரிகள் சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பேரே மாற்றிக்கிறது நல்லது. தற்கூரிகள் தான். பின்ன எந்த ஏமா இதெல்லாம் என்னம்மா? நீங்கள் வந்து இது சாதாரண புரிதல் உங்களுக்கு வேண்டாமா? ஒரு அரசியல் நாகரிகம் கருதி நீங்கள் ஒரு நன்றி சொன்னால் கூட்டணிக்கு போகிற மாதிரி கணக்காயிரம்னு பேசுகிறீங்கன்னா அப்போ உங்களை என்ன அப்போ நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைமைக்கு வரணும் கூட்டணிக்கு சொல்லுங்கள். இல்லை வந்து அதிமுக எந்த காலத்தையும் எங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ வேறு எங்கேயோ வந்து உங்களுக்கு சிக்னல் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் தலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அவரை. புரியுது. அப்படி சொல்லணும். அப்படி தானே இருக்குது உங்கள் நடவடிக்கை. ஒன்று தீர்க்கமான நடவடிக்கை, எவ்வளோ நாளைக்கு இப்படியே இழுத்துக்கிட்டே போவீங்க. கடைசி கேள்வி, அந்த கரூர் கூட்ட நெரிசல் வந்து ஜனநாயகம் படத்தோட படப்பிடிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லியிருந்தீங்க. அதற்கான ஆதாரங்கள் என்ன ஆதாரம்? இதோ இப்போ பாடல் வெளியிட்டார்ல, அதில் சிஜியில் காமிச்சிருக்காருல, அதான் ஆதாரம். இல்லை சார், நிறைய ஏஐலாம் வந்துச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஜெகதீஷ் பழனிசாமின்னு சொல்கிறார். ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளே இருக்கிறாரு. ஓகே சார். ஆம்புலன்ஸை கொடுங்க ஜெகதீஷ்னு சொல்லி கூப்பிட்றாருல, ஜெகதீஷ் உள்ளே என்ன பண்ணார்? ஜெகதீஷ் உள்ளே எதுக்கு இருக்கணும்? அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர், கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எந்த ப்ரொடியூசராக இருக்கும், ஆமத்தும் ப்ரொடியூசர். ஜெகதீஷ் பழனிசாமிக்கு கேரவனுக்குள்ளே என்ன வேலை? படத்தோட தயாரிப்பாளருக்கு உள்ளே என்னமா வேலை சொல்லுங்கள். சரி, அப்படின்னா ஊர் முழுக்க பேசுன்னு கேட்டால் நீங்கள் வந்து படப்பிடிப்புக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க, அந்த காட்சியை வந்து படப்பிடிப்புக்காக நீங்கள் வந்து ஷூட் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுங்க. ஏன் இன்றைக்கி வரைக்கும் மறுக்கவே இல்லை? பரவாயில்ல, அந்த குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? ஆமாம் சார். முதலமைச்சர் கொம்பன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, என்ன தான் சொன்னார், என்ன தான் சொல்கிறார். இன்னும் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நக்கீரன் பத்திரிகை மட்டுமே இன்னும் பலரும் சொல்கிறாங்கன்னு வந்து அதை வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்து. நானும் சொல்கிறேன். நான் என் கேள்வி ஒன்றே ஒன்று தான், டாப் வியூ காமிச்சிங்க, சைடு வியூ காமிச்சிங்க, ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ காமிச்சிங்க, இன்னர் வியூவும் காட்டுங்க, வாகனத்துக்குள்ளே என்ன இருந்தது காட்டுங்க. அப்போ இதெல்லாம் மறைக்கிறீங்கல்ல. இதாண்டி பாடல் காட்சியில் வந்து கேட்டால் அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை நீங்கள் வந்து சிஜியில் காட்டியிருக்கீங்க. இன்னும் படம் வரும்போது இன்னும் பல காட்சிகள் சிஜியில் இருக்க போகுது. நீங்கள் இல்லைன்னா மறுக்க வேண்டியது தானே. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கேட்டால் 4 நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஏன் 4 நாள் என்ன அதுக்கு ஏதாவது பூஜை ஏதாவது பண்ணீங்களா? ஆயுத பூஜை பண்ண மாதிரி, கேரவனுக்கு பண்ண மாதிரி பூஜை பண்ணி எடுத்து போய் கொடுத்தீங்களா? கேட்டவொன்னே மறுநாளே கொடுக்கலாமா? அதானே சார். உங்கள் செல்லை கொடுங்க சார், உங்கள் செக் பண்ண சொன்னால் உடனே தூக்கி வீசறியுமா? நம்ம தூக்கி வீசறியோம்ல, நான் போய் பார்த்துங்கன்னு. அந்த மாதிரி உங்கள் வேலை தப்பு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் உடனே ஹார்ட் டிஸ்க் கேட்ட உடனே கொடுத்துட வேண்டியது தானே. அப்போது பயன்படுத்துறதுக்கான அந்த காட்சி பதிவுகள் செய்ததெல்லாம் உண்மை தான். இப்போ பிரச்சனை வந்த பிறகு அதை சிஜியில் கன்வெர்ட் பண்ணுறீங்க, இதுதான் உண்மை. இவ்வளவு நேரம் பொறுமையாக பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.